காலை வணக்கம் பெஸ்டீஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்டு 2வது நாள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் கணக்கு வரணும். நேற்று வீடியோ எடுக்கலைங்க, நேற்று விலாக் பண்ணலை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இனிமேல் தான் போஸ்ட் போடணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீட்டிலேருந்து மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 11:20 கிட்டே இருக்கும். வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு சவாரி வந்துருச்சுங்க. ஸோ அவங்கள ஏற்றிட்டு வந்து இப்போ நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம். அவங்க வந்து அது என்னது ஹோமியோபதி டாக்டராக அவங்கள பார்க்க போயிருக்காங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே தாங்க போயிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முடிச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு தான் ஸ்டாண்டுக்கு போகணும் பெஸ்டீஸ். ஒரு வழியாக வந்து சவாரியை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சவாரியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கடை. வணக்கம், பாய், வணக்கம். ஜூஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். காலையில் வந்தோடனே எப்போயுமே ஜூஸ் கடையில் ஃபஸ்ட்டு வந்துட்டு தான் நானும் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ நேற்று மட்டும்தான் அது வேறு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு கடையாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கடையிலேருந்து ஸ்டார்டிங், சரிங்களா. வாங்க ஏதாவது ஜூஸ் குடிப்போம், குடிச்சிட்டு அப்புறமேட்டு ஸ்டாண்டுக்கு போகலாம். சாத்துக்குடி பிளெயினுங்க. காலையில் வந்தோடனே இதுதான் அடிக்கிறது. அப்படின்னா தான் ஒரு குளுக்கோஸுக்கு சமமாங்க அந்த ஜூஸு. அடித்தா தான் பயங்கரமான ஒரு பவர் எனர்ஜி மாதிரி கிடைக்குதுங்க அப்படின்னு அண்ணன் சொல்லுவார் பாண்டியில். ஸோ அவ்வளோதான் பெஸ்டீஸ். இந்த ஜூஸை குடிச்சிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோன்ட்டு பாருங்கள். பெஸ்டீஸ் ஒரு வழியாக டவுனுக்குள்ளே எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதான் சவாரி வந்ததுக்கப்புறமா பார்ப்போம். பயனே என்ன சாமி மாலை போட்டிருக்காரு, நல்லவரா மாறிட்டாரா? பக்திமான். நான் பக்திமான், இவர் சத்தியமான். பயங்கரமாக காமெடி பண்ணுறீங்களே. இவரை பார்த்துருப்பீங்க பெஸ்டீஸ். நம்ம அண்ணன் நம்ம கோயில் போன வீடியோவில் வந்திருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயனன். இவர் வந்து சாமியாரை மாறிட்டார், சக்திமானா மாறிட்டார். பக்திமானா சக்திமானா? பக்தி. பேசுங்க, எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பக்தி முத்திருச்சு. மௌனம் வருதம்மா. சரி பெஸ்டீஸ், ஏதாவது சவாரி வந்ததுக்கப்புறமா அதுக்கு மீட் பண்ணுறேன், பார்ப்போம். பெஸ்டீஸ் ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிக்கு தான் ஒரு சவாரி வந்தோம். மார்க்கெட்லேருந்து ஜாமான் அதெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் வந்து கடையில் இறக்கி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுனுக்குள்ளே போக போகிறோம். இது 3வது சவாரி நினைக்கிறேன். ஆமாங்க. கடையில் என்ன வாங்க வந்திருக்கீங்க எல்லாரும்? நீ காணுன்னா என்னது தெரிலையா? தெரியாமலாம் வாங்க வந்த? பெஸ்டீஸ் இதுதான் பாட்டியோட கடை. சரிங்க பெஸ்டீஸ், வாங்க. இங்கே பாருங்க, நான் அதில் முட்டை 2 பேரும் சிரிக்கிறாங்க. சரி பெஸ்டீஸ், இது வந்து மாயண்ணன்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம பார்க்க வருது பாருங்கள். ஆட்டோவோட சவுண்டு கேட்டோடனே 2மே வருது. இங்கே பாருங்கள் பெஸ்டீஸ். ஸோ அடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு சவாரி வந்திருக்கு. இப்போ நம்ம சவாரியை பிக்கப் பண்ணால் பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம் பெஸ்டீஸ். வாங்க போய் சவாரி ஏற்றிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ண. பெஸ்டீஸ் வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா வர்றேன்னு இருக்காங்க. உள்ளே யாரோ இருக்காங்களா, ஏதோ ஜாமான் ஏற்றணுன்றாங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகணுன்றாங்க. பார்ப்போம் வர்றாங்களா என்ன இதுன்னு தெரில. இது ஏன் சவாரி இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட சவாரி. பார்ப்போம். ஏற்கனவே மழை மேகமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மழை மூட்டமாக இருக்குது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு, சிவாசி பஸ் ஸ்டாண்டு. இதுதான் பெஸ்டீஸ். ஆமாம் இது
பெஸ்டீஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சவாரி ஏற்றிட்டு வந்துட்டோம். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராடு தாங்க. ஸோ இது என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொக்லைன் வண்டி இருக்குல்ல, அந்த கல்லை உடைக்கும்ல, அந்த வண்டியோட கம்பி தான். ஸோ இப்போ வந்து மதியானம் சாப்பிடல போல், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டீ தான் சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னாங்க. சாப்பிட்டுட்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெஸ்டீஸ் இந்த வண்டியில் உடைக்கும்ல, அந்த மிஷினோட கம்பி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அண்ணனோட வண்டி தாங்க. அண்ணன் வண்டி வந்து உள்ளே வேலை பார்த்துட்ருக்கு. ஸோ இதே மாதிரி வண்டி, ஆனால் அது பெரிய வண்டி என்னண்ணே? உங்கள் வண்டி பெரிய வண்டி தானே? 140. இந்த இருக்குல்ல, இந்த ராடு தான் என்னண்ணே? இந்த இங்கே இருக்குள்ள ஊசியாக இருக்க மாதிரி இருக்குண்ணே, அதெல்லாம் எதனால்? அதான் தேய்மானமா? இதெல்லாம் அப்போ தேஞ்சு போயிருக்கா இல்லை இன்னும் ஓடுமா? இது இன்னும் ஓடும், இன்னும் 20 வரைக்கும் ஓடும். அது வரைக்கும் ஓடும். இதானா இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குண்ணே, அதை விட. விசில் எடுத்தேன் நான். ஆமாம், அதான் அவர் பார்த்தாரு. சரிங்க பெஸ்டீஸ் அண்ணனோட வண்டியை போய் பார்க்க போகிறோம். ஸோ ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பிங்க. அதுக்காக தான் அண்ணன் சரி பக்கத்தில் தானே இருக்குது, மேலே நின்று பார்த்தாலே தெரியும் அப்படின்னாங்க. இதே மாதிரி அப்போ எங்களை மாதிரி தான் போல என்னண்ணே உங்களுக்கும்? அதாவது சரியாக சாப்பிட முடியாது, செய்ய முடியாது. மதியம் சாப்பிடல, வேலை மதியம் சாப்பிடல. கொண்டு போடுறதுக்கு ஒரு டீயோட சரி. எல்லா டிரைவரோட லைஃப்பும் அப்படி தான் இருக்கும் போல. அரைக்குறை சாப்பாடு எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஐயோ பயங்கரமாக இருக்குது பெஸ்டீஸ். இங்கே பாருங்க. இனி அதெல்லாம் ஊத்தானே இது? அதெல்லாம் ஊற்றி நம்ம போர் போட்டு தண்ணி வருதுல்ல, அது மாதிரி என்னென்ன இந்த தண்ணியெலாம் என்ன பண்ணுவீங்க? அப்படியே தான் இருக்குமா? தண்ணி அப்பப்போ வெளியே. இப்போ லைசன்ஸ்னால் இதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்களாக்கும்? 5 வருஷம் லைசன்ஸ். 5 வருஷம் நம்ம எவ்வளோ தோண்ட முடியுமோ தோண்டிக்கிறணும். அப்படியே கணக்கு எப்படின்னு? இவ்வளோ ஆளுன்னா அவ்வளோ ஆளை தான் கொடுக்கணும். அப்போ வந்து செக் பண்ணுவாங்களாக்கும்? அப்பப்போ மைன்ஸ்லேருந்து வந்து செக் பண்ணுவாங்க. கீழே பார்த்தா வெளியே எடுத்துணுமா? எங்கண்ணே இருக்கு? ஓ இந்த அது மஞ்சள் பிளாக் அண்ட் மஞ்சள் பெஸ்டீஸ் அந்த இருக்குது பாருங்க. இதுதாங்க அந்த அண்ணனோட வண்டி, மஞ்சள் கலரு. இந்த எங்கிட்ட ஒன்று தோண்டிட்டு இருக்கு. எந்த நேரம் கொண்டு போகணும்னா பாருங்க பெஸ்டீஸ், பயங்கரமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரங்க. இங்கே பாருங்க. அதே மாதிரி அந்த சைடில் இதெல்லாம் தண்ணி ஊற்றுருக்கு பாருங்க. அதெல்லாம் ஊற்றுங்க, அதெல்லாம் ஊற்று தண்ணி ஊற்று எப்படி உடச்சிருக்காங்க பாருங்க. அந்த அண்ணன் நிற்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்குங்க. லைட்டாக ஒரு இது மாதிரி தான் இருக்குது, அதில் நிற்கிறாங்க. ஸோ இந்த வேலைலாம் பயங்கர ரிஸ்க்காக இருக்கும். சரி பெஸ்டீஸ் அப்படியே அண்ணன் சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம கிளம்புவோம். சரிங்களா? பாய் சொல்லி பாய். பார்த்துங்க ட்ராவல் பெஸ்ட் யூடியூப்பில். ட்ராவல் பெஸ்ட். ஆமாம் ட்ராவல் பெஸ்ட். ஏதோ ஒன்றா கூப்பிடுங்க. பெஸ்டீஸ் அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பயங்கரமாக இருக்குல்ல எப்பா. ஆனால் இதுலலாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. வண்டி தோண்டிகிட்டு இருக்கும்போது கல் உருண்டு வந்தாலோ, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஆனால் சம்பளன்றதை தாண்டி ரிஸ்க்கு அதிகங்க இந்த வேலையிலலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் லைசன்ஸ் முடிஞ்சதுன்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாங்க. ஒரு லிமிட் வரைக்கும் தான் கொடுப்பாங்களாங்க, அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தோண்டக்கூடாதுன்றவாங்க போல். எப்பா பயங்கரமாக இருக்குது பெஸ்டீஸ். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்ல வேலை அண்ணன் தான் சரி வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. பார்த்தாச்சு. இப்போ போய் ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். எனக்கு தெரிஞ்ச அடுத்து பூரா நைட் ஆயிடுச்சுங்க. நான் உடைய ஸ்டாண்டுக்கு போயிட்டு எது சவாரி வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். பார்ப்போம்.